வணக்கம் மக்களே. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்குறோம் பார்த்தீங்கன்னா மிஸ்டர் எக்ஸ் டீசர் ரியாக்ஷன் நீங்கள் பார்க்க போறீங்க. ஸோ இந்த படத்தில் நம்ம ஆர்யா, கௌதம் கார்த்திக், சரத்குமார் சொல்ற நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. ஸோ வித் வேஸ்ட் வீடியோக்குள்ள நம்ம போயிடலாம். The heroes in Secret Service இந்த வீர வாழ்க்கை மட்டும் ஓகே. நாட்டை பாதுகாக்கிறது நம்ம வேலை இல்லை, அது நம்மளோட கடமை. கம்பெனி போன அந்த நியூக்ளியர் டிவைஸோட லொகேஷன் நம்ம எதிரிங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. இந்த டிவைஸை நம்ம செக்யூர் பண்ணலன்னா இந்தியாவில் எங்க வேணாலும் எப்போ வேணாலும் ஒரு அட்டாக் நடக்கும். அவங்களை எப்படி நிறுத்த போற மேடம்? கஷ்டமான நேரங்கள்ல இந்த நாட்டை பாதுகாக்கிற ஒரு டீம் ஆஃப் ஸ்பைஸ் ஆக்டிவேட் நம்ம நாட்டுக்கே தெரியாம நாட்டை பாதுகாக்கிற சீக்ரெட் ஏஜென்ட். நல்லவன் இருக்கணும் இல்லைல்ல. என் ஃபேமிலிக்கு இதுக்கான சம்பந்தம் இருக்கு, போக போக தெரியும். ஓகே கைஸ், டீசர் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புறேன். ஒரு பிடிச்சிருந்துச்சா மறக்காமல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி, காமெண்ட்ல வந்து கருத்தை வந்து சொல்லிடுங்க. என்னோட கருத்தை உங்களுக்கு சொல்லிடுறேன். எனக்கு மிஸ்டர் எக்ஸ் பார்க்கும்போது வந்து என்ன தோணுச்சுன்னா, ஒரு எக்ஸ்மேனாக இருப்போமோ அப்படி ஒரு டவுட் இருந்துச்சு. ஏன்னா அந்த எக்ஸ்மேன் ஒரு போஸ்டர் மாதிரியே செஞ்சுருந்தாங்க. அப்புறமா அந்த எக்ஸ்மேன் ஒரிஜின் மாதிரியும் மிஸ்டர் எக்ஸ் ஒரிஜின் போட்டிருந்தாங்க. ஒரு கன்ஃபியூஷன் இருந்துச்சுன்னா, அதே சமயத்தில் இது ஒரு ஹிந்தி படம் ரீமேக்காக இருக்குமோன்னு ஒரு தோணுச்சு. ஹிந்தி படத்தில் மிஸ்டர் எக்ஸ் சொல்லிட்டு ஒரு ஹிந்தி படம் இருக்குது. அது ஒரு இன்விசிபிளாக இருப்பார் அந்த ஹீரோ. ஸோ அப்படி ஒரு பவர் கொடுத்து வச்சுருப்பாங்கன்னு நினச்சேன். பட் அதில் ரெண்டுமே இல்லை, இது டோட்டலி டிஃப்ரெண்டாக தான் இருக்குது. ஸோ படத்தோட ஜான்ரா எப்படி இருக்க போகுதுன்னா ஆக்ஷன் சைஃபை சொன்னால் கரெக்டாக இருக்கும். அண்ட் தென் இதை சைஃபைனா பெரிய அளவுக்கு இல்லை, மேபி அந்த நியூக்ளியர் பாம்பு தான் வந்து அவங்க வந்து அந்த சைஃபை சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஐ ஹோப் ஸோ. அண்ட் தென் இது ஒரிஜின் போட்டிருக்காங்க. ஸோ இது எப்படி இருக்க போகுதுன்னா மிஸ்டர் எக்ஸ் வந்து நம்ம ஆரியா. ஸோ மிஸ்டர் எக்ஸோட ஒரிஜினாக தான் இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். எஸ், அங்கே வந்து எக்ஸ் ஃபாஸ்ட் சொல்லிட்டு ஒரு டீம் இருக்குது. நம்ம டெட்பூல் இருப்பாங்க தெரியுமா, எஸ்பாஸ் டீம் மாதிரி. அதே மாதிரி இது ஒரு டீம், எஸ்பாஸ் ஒரு டீமு. இந்த டீம் நம்ம சரத்குமார், கௌதம் கார்த்திக் எல்லாமே இருக்கிறாங்க. ஆனால் அதில் மிஸ்டர் எக்ஸ் வந்து நம்மளோட ஆரியா தான் இருப்பார்னு நினைக்கிறேன். அண்ட் தென் அது அடுத்தடுத்த பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எப்படி சொல்கிறது, இந்த வில்லனோட கூட சண்டை போடுறது, அந்த நம்ம ஆரியாவுக்கு சூப்பர் பவர் கிடைக்கிறது, அப்படி கொண்டு போகணும்னு நினைக்கிறேன். பிகாஸ் ஒன்ஸ் ஒரிஜின் வந்துட்டாலே ஆட்டோமேட்டிக்காக வந்து செகண்ட் பர்த்தில் இருக்குதுன்னு அது ஒரு கணக்கு வந்துடுவாங்க. இப்போ உள்வரின் ஒரிஜின் கேள்விப்பட்டிருப்பீங்களா, அந்த மாதிரி சொல்கிறேன். ஸோ நல்லா இருக்குது. எனக்கு என்னை பொறுத்தவரை வந்து எக்ஸ்பிரஷனை கம்மியாக வச்சுக்கிட்டு இருந்தால் வில் பி ஜஸ்ட் நைஸ். ஏன்னா இந்த படத்தோட அந்த என்ன சொல்கிறது, இந்த பேர் அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஓட்டோமேட்டிக் நம்ம கணக்கு போட்டிருப்போம். அந்த கணக்கெலாம் வந்து தப்புன்னு சொல்கிற மாதிரி தான் டீசர் வந்து இருக்குது. ஸோ நம்ம எக்ஸ்பிரஷனை கம்மியாக வச்சுக்கிட்டு இருந்தால் இந்த படத்துக்கும் நல்லது, எல்லாருக்கும் நல்லது. நம்ம படத்தை பழக என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். ஏசியா ஆரியா அவர் வந்து நிறையா முயற்சி பண்ணி நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் படம் பண்ணிகிட்டு இருக்காரு தான். பையா சம் மூவிஸ் கீப்பிங் ஃபெயிலியர், எஸ்பெஷலி கேப்டன், அதெல்லாம் ஒரு பக்க எக்ஸ்பெரிமெண்ட் படம். பட் விஎஃப்எக்ஸ் காரணனால வந்து அந்த படம் வந்து ஒரு பெரிய ட்ராபேக் அமைஞ்சிருந்துருச்சு அவருக்கு. பட் அகெயின் மிஸ்டர் எக்ஸோட எக்ஸ்பெரிமெண்ட் படமாக தான் இருக்குது. கண்டிப்பாக இது ஒரு பெரிய கம்பேக் கொடுக்குன்னு நினைக்கிறேன் அவருக்கு. தொடர்ந்து இந்த மாதிரி படங்கள் வெற்றி அடைந்தால் மட்டும்தான் நிறைய எக்ஸ்பெரிமெண்டல் படம் வரும். இப்போ மலையாள படம்லாம் பார்த்தீங்கன்னா வந்து மல்டிவர்ஸ் வரைக்கும் போயிட்டாங்க. சூப்பர் ஆரம்பித்து மல்டிவர்ஸ் வரைக்கும் போயிட்டாங்க. நம்ம இப்போ இன்னும் ஒரு இதில் இருக்கோம். ஸோ இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டேஜாக இருக்கட்டுமே, தப்பு இல்லையே. ஏன்னா நான் சொல்கிற மாதிரி வந்து இப்போ பட்டு எடுத்தாங்கன்னா, மிஸ்டர் எக்ஸ் பட்டு எடுக்கிறாங்கன்னா மாரியோக்கு சூப்பர் பவர் தரலாம், நல்லாயிருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதுக்காக தான் நான் சொல்கிறேன். ஸோ என்னை பொறுத்த நல்லா ரீசெண்டாக இருந்துச்சுங்க. அண்ட் எஸ்பெஷலி வந்து ஆரியோட லுக்கு எண்டிங்கில் வந்து ஐயோ இந்த முடி வேறு. ஓகே, எண்டிங்கில் பார்த்தீங்கன்னா வந்து அவரோட ஃபிசிக்ஸ் காமிச்சிருந்தாங்க. சாவடியாக இருக்கார். ஸோ
ஐ ஹோப் இட் வில் பி வேர்த்லா. அவரோட அந்த எஃபர்ட்க்கும் எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப வேர்த்துன்னு நினைக்கிறேன். அண்ட் கௌதம் கார்த்திக் அண்ட் சரத்குமார் அவங்க 2 பேர்த்தோட அந்த கெட் அப் லுக்ஸ் வாஸ் ஸோ குட். ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப யூனிக்காகவும் இருக்குது. இது மாதிரி 2 பேர்த்தையும் அப்படி பார்த்தது இல்லை. அது ரொம்ப நல்லா இருக்குது. அதே சமயத்தில் லைட் ரொம்பவே ஹாலிவுட் ஃபீல் கொடுக்குது. ஸோ அது கண்டிப்பாக அந்த படமும் அதே தரத்தில் இருக்கும் நம்புவோம். அண்ட் தென் டிபு நிரன் தாமஸ் தான் வந்து பிஜிஎம் போட்டிருக்காரு, மியூசிக் டைரக்டர். அண்ட் நல்லாயிருக்கு, அவரோட பிஜிஎம் ஸ்கோர் எல்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாரு. And once again, written and directed by Manu Anand, and I really hope that கண்டிப்பாக நம்ம மக்களை நம்மளை கவுந்துருவார் நம்புகிறேன். ஓகேயா? ஸோ உங்களுக்கு இந்த டீசரை பார்த்துட்டு உங்களுக்கு என்ன தோணுச்சுன்னு சொல்லிட்டு காமெண்ட்ல வந்து சொல்லுங்கள் guys. ஒருவேளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் கருத்து வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். அண்ட் தென் எஸ், நிறைய பேர் முடிய பார்த்து கருவு தான் போகிறீங்க. அது ஒரு மாதிரி லெவலாக இல்லை, ஒரு மாதிரியாக இருக்குது இன்றைக்கி. அதனால தான் தப்பாக எடுத்துக்காதீங்க. ஓகே, எங்கள் விஷயம் பிடிச்சிருந்துச்சா மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப்லாம் பண்ணி விட்ருங்க. ஓகேயா? இன்னொரு புது வீடியோவில் புது ரியாக்ஷனில் தொடர்ந்து பார்க்கலாம். பாய்.